நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் இவங்க 2 பேருக்கும் ஆக்டர் தனுஷ் கூட என்ன பிரச்சனை, அவர் கூட பிரச்சனை ஏற்பட்டதால என்ன மாதிரி விஷயங்கள்ல அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு உள்ளிட்ட பல விஷயங்களை வெளிப்படையா பேசி விக்னேஷ் சிவன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியா முழுசும் வைரல் ஆயிட்டு இருக்கு. விக்னேஷரோட டைரக்ஷன்ல அவரோட ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் எல்லைக்கே. ஸோ இந்த படம் வர ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படம் ஒரு வருஷமா தள்ளி போய் ஃபைனலா 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கனால இந்த படத்தோட ப்ரமோஷன் ஒர்க்ல விக்னேஷ் சிவன் ரொம்ப பிஸியா இருக்காரு. அப்படிதான் இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூல தனுஷ் கூட இருக்க நட்பு, அவர் கூட ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வெளிப்படையா கேட்டிருக்காங்க. அதுக்கு விக்னேஷ் சிவனும் பதில் சொல்லியிருக்காரு. ஆக்டர் தனுஷை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நடிகர் அப்படின்றத தாண்டி அவரை ரொம்ப உச்சத்துல வச்சிருக்கேன். ஜூலை 28ஆம் தேதி தான் தனுஷுக்கு பிறந்த நாள். அதே ஜூலை 28 தான் என் அப்பாவும் இறந்தாரு. தனுஷை என்னோட அப்பா மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த அளவுக்கு அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில நேரங்களில் சிலர் கூட ஏன் முரண்பாடு வருது அப்படின்னு நமக்கே தெரியாது. அது குறித்து புரிஞ்சுக்கவும் முடியாது. சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. தனுஷ் கூட இருக்க நட்பு முறிஞ்சு போனது எனக்கு மிகப்பெரிய இழப்பா நான் பார்க்குறேன். அதே சமயம் நல்ல உறவுகளோட இருக்கிற ஒருவரை நம்ம இழக்கிறோம் அப்படின்னா அது அவமானமாக நான் பார்க்குறேன். ஏதோ இடத்துல ஏதோ ஒரு தவறை நான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் இப்படி ஒரு இடத்துல இங்கே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமே தனுஷார் தான். என்னோட இந்த நிலைமைக்கு அவர் தான் முக்கியமான காரணம். ஏன்னா வேலையில்லா பட்டதாரி ஷூட்டிங் அப்போ 2 வருஷத்துக்கு மேலே நான் அவர் கூட தான் இருந்தேன். அவர் சாப்பிட்டா அவர் கூட தான் நானும் சாப்பிடுவேன். அவரோட சாப்பாடை சாப்பிட்டு அவர் கூட தங்கி ரொம்ப ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். ஸோ இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்காரு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு